ஹலோ ஹாய் கைஸ், நம்ம பார்க்குறது கிராண்ட் i10 பெட்ரோல் வண்டி. இதில் வந்து ஏபிஎஸ் லைட் வந்து கண்டினியூவாக எரிஞ்சிட்டே இருக்குன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட். இது ஒரு இல்லை கார்னரில் ஏபிஎஸ் லைட்டாக தான் கண்டினியூவாக எரிஞ்சிட்டு இருக்குது. ஸ்கேன் பண்ணி என்ன ட்ரபிள் கோடு வருதுன்னு செக் பண்ணுவோம். ட்ரபிள் கோடு கொடுத்தா C1208னு வீல் ஸ்பீட் சென்சார் ரியர் LH இன்வேலிட் நோ சிக்னல்னு வருது, ஆக்டிவிட்டியில் இருக்குது. ட்ரபிள் கோடை எரஸ் பண்ணி செக் பண்ணுவோம். கிளியர் கொடுப்போம். கிளியர் ஆகிடுச்சு. ரீட் பண்ண நோ ட்ரபிள் கோடு வருது. லைவ் டேட்டாவில் போய்ட்டு எந்தெந்த சென்சாரில் ரீடிங் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ரேரில் கம்ப்ளைண்ட் வரதால ரேர் 2 வீல் ஸ்பீடையும் சுற்றி செக் பண்ணுவோம். ரேர் ரைட் சைடில் சுற்றினா சென்சார் ரீடிங் வருது பாருங்கள், 10 km ஸ்பீடு அந்த மாதிரி. ஃப்ரண்ட்டில் ரேர் லெஃப்ட் சைடில் சுற்றினா அந்த ரீடிங் வரல, 0லேயே இருக்குது. அது வந்து இந்த வண்டியில் வந்து சென்சார் வந்து அந்த கப்பு மட்டும் தனியாக ரீப்ளேஸ் பண்ணலாம். அதெல்லாம் அந்த கப்பை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மொதல் வீலை ரிமூவ் பண்ணிவிடுவோம். வீல் ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி ஏபிஎஸ் சென்சாரோட கப்பில் அந்த சாக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதான் அந்த சென்சார் சாக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த லாக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா, ஷேக் பண்ணி எடுத்தோம்னா வெளியே வந்துருக்கும். ரிமூவ் பண்ணிடுச்சு. பேக் சைடில் 4 போல்டு வரும், 14 சைஸ். அந்த போல்டு 4 ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த 4 போல்டு ரிமூவ் பண்ணிவிட்டு சென்சாருக்கு அப்போட செட்டை வெளியே எடுத்துடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹப்பு வந்து தனியாக எடுத்தோம்னா வெளியே வந்து உள்ளே இருக்க அதுக்கு ப்ராக்கெட்டில் எடுத்தாச்சு. லைட்டை தட்டினோம்னா இப்போ வெளியே வந்துடும். அந்த கேப்பில் வந்து மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தட்டி எடுத்தோன்னா ரிமூவ் ஆகிடும். லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவரில் நீக்கிட்டு அப்புறம் பெட்ரூம் வச்சு லைட்டை தட்டணும். இது ரிமூவ் ஆகிடுச்சு. இது பழைய கேப்பு. இந்த சென்சிங் பிளேட்டில் இந்த லீஃபில் எதனா இதுவாக இருந்தாலும் பெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ட்ரபிள் கோடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் எதனா டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிங்க. இது ஃபஸ்ட்லாம் வந்து இந்த அப்போடு தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக இந்த கேப் மட்டும் தனியாக மாற்றுற மாதிரி ஆப்ஷன் வந்துருக்கு. இதுதான் நியூ சென்சார். சேம் பொசிஷனில் வச்சு லாக் பண்ணிவிட்டு மேலே அந்த கேப் மேலே தட்டினோம்னா லாக் ஆகிடும். தட்டி லாக் பண்ணால் லாக் ஆகிடுச்சு. இப்போ சென்சரை அப்போட மாட்டிடலாம். அப்போ ஃபிட் பண்ணி மாட்டிடலாம். போல்டு போட்டு ஃபுல் டைட் பண்ணிவிட்டு பிரேக் ட்ரம் எல்லாத்தையும் மாட்டி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஏபிஎஸ் சென்சார் கப்ளரையும் க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணி அழுத்தணும், லாக் ஆகிடும். கீ ஆன் பண்ணி லைட் வந்து ஏற்கனவே எரஸ் பண்ணதால் அந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் ரீட் பண்ணி இப்போ லைவ் டேட்டாவில் போய்ட்டு ரீட் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். வீலை சுற்றும் போது செக் பண்ணணும். நோ ட்ரபிள் கோடு வந்துடுச்சு. வீல் தான் ஓடுது வச்சுருக்கு. ரேர் வீல் லெஃப்ட் சைட் சுற்றினாலும் அது சென்சிங் ஆகுது பாருங்கள். ஃப்ரண்ட்டு 2 வீல்து, ரேர்து 4 வீலுமே இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ரீடிங் கரெக்டானது இவ்வளோ வருது பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப்